என்ன தேவைப்படுகிறே, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் வீட்டில் வருகிற கர்த்தருடைய வார்த்தைகளை வசனங்களை தீர்க்க தரிசன சத்தியத்தை கேட்கும்படிக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு வாழ்கிறார் ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷ விதமாக இன்றைய தினத்திலும் நியாயத்தீர்ப்பு நாள் ஏப்ரல் 1 தொடங்கி இருக்கிறது. அந்த செய்தியை தொடர் செய்தியாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடைசி நாள் கடைசியாக கேட்ட வார்த்தையின்படி, இறங்கி போய் நான் என்னிடத்தில் வந்து ஏற்றின அது கூக்குரலின்படி அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு தான் ஆமேன். கடைசியாக ஆமேன் சோதோம் கோமோரா பட்டணத்துக்கு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு விவரித்து சொல்லி, சோதோம் கோமோரா பட்டணத்தை அழிக்கும் முன்பதாக அதிலிருந்த யாவற்றையும் பிரித்து தூக்கி வெளியேற்றி அவர்களை அதை அழிக்கும்படிக்கு கற்று கிரியை செய்தார் என்று அவ்விதமாக நியாய தீர்ப்பு காற்றாக நான் சொன்ன அதுக்கு ஒரு நேரம் உண்டு. நியாய தீர்ப்பு எப்பவும் வராது, வரும்போது அதுக்கு ஒரு நேரம் உண்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன். நியாய தீர்ப்புக்குள்ள நேரம் அது எப்படி என்று வேதம் சொல்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நியாய தீர்ப்புக்கு ஒரு நேரம் உண்டு. அதாவது கட்ட ஒரு காலம் உண்டு, கட்டினை இடிக்க ஒரு காலம் உண்டு. நாட்ட ஒரு காலம் உண்டு, நாட்டினை பிடிக்க ஒரு காலம் உண்டு. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. பண்படுத்த ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு. ஆமேன். தரிசு நிலத்தை பண்படுத்துவதற்கு ஒரு காலம் உண்டு. இப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு சொன்ன அந்த வார்த்தையின் படிக்கும். அப்போ அறுப்பின் காலம் வரும்போது நாம் விதைத்ததை அறுத்தாக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்படி பார்க்கும்போது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41, 42 பார்ப்போம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவனுக்கு கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆவது இடத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணிங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கு அவனை அதிகாரியாக்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, இது ஒரு வகையான தீர்ப்பு, நியாய தீர்ப்பு. சரியான நேரத்தில் தான் ஒரு நியாய தீர்ப்பு வருது. இப்போ ஆமீன், யோசேப்பை எல்லாரும் குற்றம் சாட்டி அவன் மேலே அவனை வேதனைக்கு உட்படுத்தினாங்க. ஆனால் அதே யோசேப்பு அவனுடைய கிருபையினாலே உயர்த்தப்பட்டார். ஒரு மனுஷன் ஒடுக்கப்பட அவன் நெருக்கப்பட அவனுக்கு எல்லைக்குள்ள ஆமீன் என்ற விஸ்தாரம் உண்டாகும். எகிப்து தேசத்து அடிமையாக இருந்த ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது மோசே மூலமாக. அவர்களை எவ்வளவுக்கு தூரம் அடிமையாக்கி துக்கப்படுத்தி பாரப்படுத்தி வந்தாங்களோ அவ்வளவு தூரம் அவங்க எல்லை பெருகி கொண்டு போகும். அப்போ நியாய தீர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் குற்றப்படுத்திட்டு தான் இருப்பாங்க.
நியாயம் விசாரிக்கிறவங்க நியாயம் விசாரிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஒரு பக்கம் ஆளுநர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். கொஞ்சம் பேரை கொண்டாயிடும், அநேக பேரை கொண்டாயிடும். கிரியை கற்று லேசான காரியம். நியாய தீர்ப்பு என்பது முடிவு ஒரு எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு கட்டுறது. யுத்தத்துக்கு ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ணிக்கிட்டே உன்னைக்கே இருக்கவும் விட மாட்டார். யுத்தம் பண்ணி முடித்த பிற்பாடு அது ஒரு ஜெயம் இல்லை ஒரு தோல்வி உண்டாயிருக்கும். அதுதான் முடிவு. அந்த முடிவு பணியது நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான், விடுதலை பெறுவான், ஜெயிப்பான். அதன்படி இங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி பாருங்கள் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறான். ரெண்டாம் இந்த கலர்ச்சி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வசகாவளத்துக்கு கொடுத்து பொன் சரப்படி அவன் கரைச்சில் தரித்தான். அதுக்கு பார்வன் தன் கையில் போட்டிருந்த முத்திர மோதிரத்தை கலத்தி அவனுக்கு போட்டான். இவ்வளவு போராட்டத்துக்கு இவ்வளவு வேதனைக்கு பிறகு இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு நஷ்டம், இவ்வளவு கலக்கம், எவ்வளவு நின்றன பார்த்தீங்களா? எவ்வளோ போராட்டம் வந்த போதிலும் அவன் உண்மையாகவே யோசிப்பு இருந்தனால கர்த்தர் அவனை அந்த பார்வனின் சேனைக்கு முழுமையும் அதிகாரியாக்கிறான் என்று சொல்லப்பட்ட. இது எதனால? முடிவு அறுப்பின் காலம், நியாய தீர்ப்பின் நேரம் வரும்போது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. உங்களுடைய கண்ணீருக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. நீங்கள் எவ்வளவு வியாதியாக இருக்கலாம், வியாதியிலிருந்து விடுதலை பெறும் ஒரு காலம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் நம்ம விசுவாசத்தில் உறுதிப்பட்டு இருக்க வேண்டும். தேவப்படைகளை நாம் விசுவாசம் குறைந்து போக விடாது. விசுவாச விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் உறுதிப்பட்டிருக்கணும். இப்போ தானியலை சிகைக்க தூக்கி போடுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சிங்கத்தின் வாயை கத்தல் கட்டினாலும் கட்டாவிட்டாலும் இந்த இதுக்கு தப்பிவிட்டால் தப்பி விற்காவிட்டாலும் நான் இதை செய்ய மாட்டேன். அதே போல் நம்முடைய ஜீவிதத்திலும் ஒருவேளை இந்த வியாதியிலிருந்து விடுதலை தந்தாலும் தராவிட்டாலும் கண்டிப்பாக நான் இதை என்ன செய்ய மாட்டேன், கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன். அப்போ அதுக்கு முடிவு என்ன இருக்கும்? உண்மையாக இருந்ததுனால முத்திர மோதிரம் யோசிப்பு தரிக்கப்பட்டது. சரப்பணி தேசம் எங்கிலும் அவனை பணியும் படிக்கு கற்றல் கட்டளையிட்டார். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஊழியத்தின் பகுதியில் நான் என்னையே தானமாக என் சரீரத்தையே கொடுத்துருக்கிறேன். அப்படின்னா என்னை அடிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆனால் எதுக்காக? தேவனை மகிமைப்படுத்த வேண்டுங்கிற ஒரு வைராக்கியம் எப்படியாவது. ஆனாலும் ஒரு ஜனமும் என்ன போல அந்த வைராக்கியத்தோடு நிற்க வேண்டும் என்று நின்றன அவமானம் போராட்டம் நிற்போன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு யாருமே காணும். எல்லாருக்குமே என்ன வேணும்? அற்புதம் வேணும், அடையாளம் வேணும், திருமணம் நடக்கணும், வியாதி மாறணும், கடன் மாறணும், பிரச்சனை தீரணும், ஆசீர்வாதம் வேணும், எல்லாம் வேணும். அது ஒரு புடமிட்டு ஒரு போராட்டம் வரும்போது அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படியே ஓடிடுறாங்க. அதுக்கு தான் நான் இது நியாயம் விடமாட்டேன் அப்படிங்கிறது. அப்படி ஓட விடமாட்டேன். எங்கே போனாலும் உன்னை வந்து துரத்தி கொண்டு பிடிச்சி நீ இருக்கிற இடத்துல நியாயத்திக்க போகிறேன் சொல்கிறேன். இப்படி நீ ஓடக்கூடாது. அமேன் சொல்லிருக்கலாம். ஆண்டவரை விட்டு அதுக்கு தான் சங்கீதக்காரன் கூட சங்கீத பகுதி சொல்லப்பட்டிருக்கு. நீ எங்கே போய் படுக்கப்பட்டாலும் நான் அங்கேயே வந்து நியாயத்திப்பேன். நீ நரகத்தில் பழிக்கப்பட்டு அங்கேயே கர்த்தர் வருவார்.
இந்த சொர்க்கத்துக்கு அங்கேயே நியாய தீர்ப்பு உண்டு. ஆமீன். அப்போ எங்கே போனாலும் எல்லாரும் சரி மேலே போகிற கீழே போகிற அங்கேயே நியாய தீர்ப்பு உண்டு. பார்த்தீங்களா? அப்போ எங்கேயுமே நம்ம ஒழிச்சிக்க முடியாது. கர்த்தருடைய பார்வைக்கு தப்பவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் இந்த பைபிளில் உள்ள ஒவ்வொரு சம்பவமும் அப்படியே லைவாக நடந்திருக்கிறது பாருங்க. நான் அப்படியே நினச்சிக்கிட்டே அழுது நாள் முழுதும் அழுதே என் காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பேன். நம்பி பக்கத்தில் வைத்திருப்பேன். அவங்க செய்கிறதெல்லாம் ரெண்டகம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. நான் நம்பிட்டே இருப்பேன். நல்லவங்களை போல நான் எப்படியாவது ஆண்டவரோட ஊழியத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் பாரத்தோடு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து, நன்மையானாலும் சரி எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துகிறவங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்த வேண்டுமே என்று சொல்லி பண்ணிட்டு, அப்போ அவங்க அதை ஒழுங்காக பிரயோஜனப்படுத்த முடியாதவங்களாக எல்லாரையும் போயிட்டு இருக்கலாம். ஏன்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய போட்டி பொறாமைகள் இது வரக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. நீ பெருசா நான் பெருசா. ஆனால் ஆண்டவர் இதை குறிச்சா சொன்னார். எப்போ ஒரு நல்ல ஒரு சீஸ் அவருக்கு மடியில் படுத்துன்னு நான் பாருங்க. அவர்கிட்ட ஒன்றுமே மறைக்காம அவரை நேசிக்கிற பிள்ளைகள் கருத்து ஒன்றுமே மறைக்க மாட்டார். நடக்க போகிற காரியத்தை எல்லாம் அப்படியே வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆமீன். ஊழியக்காரர்களுக்கு ஊழியக்காரிகளுக்கு ஜெப பிள்ளைகளுக்கு ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சமூகமாக சொல்லிகிட்டே இருந்தேன். நீங்கள் ஜபிக்கிறத நிப்பாட்டி சாட்சியாக வாழுங்க. நீங்கள் உங்கள் சாட்சியை கை கொள்ளுங்க. விசுவாச ஜீவியத்தை காத்துக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டவர் சமத்தில் ஆளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். யாரும் ஜபிக்காத பாஸ்டர் சொல்கிறார், ஜபிக்காதீங்க சொல்கிறார். நிறைய பேர் முறுமுத்தவங்களும் உண்டு. யார் ஜபிக்காதீங்கன்னு சொல்கிறாரு? உங்கள் சாட்சி ஜீவியத்தை வெளிப்படுத்துங்க, கனி கொடுக்குற ஜீவியத்தை வெளிப்படுத்துங்க அப்படின்னு. ஏற்றைக்கு ஒரு சகோதரி பலவீனத்தோட ஒரு ஊழியக்கார சகோதரி எங்கள் ஜபையில் இருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் ஒரு மனிதர் இடத்துல எங்கள் சொப்பனத்தில் வந்தார். சபைக்குள்ளே படுத்து கிடக்கும்போது அவர் சொன்னார், நீ ஜபிக்கும்போது ஆமீன் விண்ணப்பத்துக்காக ஜபிக்காத. ஒன்று, ஊழியத்தை காணிக்க கொடுக்கிறவங்களுக்காக ஜபம் பண்ணு. இன்னொன்று, பாவத்தை அறிக்கையிட்டு பாவ அறிக்கைக்காக ஜபம் பண்ணு என்று தூதர்கள் சொன்னார். ஒரு புருஷன் ஒரு மனிதர் சொன்னாராம். அவர் எப்படி வஸ்திரம் எடுத்திருந்தார் என்று சொல்லி கேட்டு வெண்வஸ்திரம் தரித்தவராக நின்றார். சரி, ஓகே. அப்போ இதுக்கு முன்பதாக சொன்ன வார்த்தையை நான் ஆவியானவரோடு பேசின வார்த்தைக்காக நினைத்து நான் உண்மையிலே நான் என்ன சொல்றது, ஆண்டோடு என்னோடு பேசியிருக்கிறார் என்று சொல்வதை நான் உணர்கிறேன். அது அன்னைக்கு சொல்லும்போது ஜனங்களை என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஜபமே ஜெயம். ஜபம் ஜெபிக்க இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஆண்டவர் ஜபிக்க வேண்டாம்னு சொன்னது இந்த தேசத்துக்கு இந்த ஜனத்துக்கு ஜபிச்சு புரோஜனம் இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு வசனத்தை செவி கொடுக்காத ஜனங்களுக்காய் ஜோமணி என்ன பிரயோஜனம்? அதுக்கு அறியாத ஜனங்களுக்காக ஜோம் பண்ணுங்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. அறிந்து கொடுத்து போயிருக்கா ஜனங்களுக்காக விண்ணப்பிக்கப்படக்கூடாது. அறியாத ஜனங்களை அப்படியே அறிஞ்சவங்களும் அறியாதவங்களும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரே ஆண்டவர் அதே சொல்ற ஒரு காரியம், ஒரே ஆண்டவர், ஒரே தெய்வம், எல்லாம் ஒரே தெய்வம் தான். ஆமாம், அந்த வார்த்தையிலே சத்தியம் இருக்கு. அவங்க சொல்றாங்க,
ஒரே தெய்வம் தான், உண்மைதான். எல்லாம் ஒரே தெய்வம்னு சொல்றாங்க. எல்லா தெய்வமும் ஒரே தெய்வம் ஆகாது. நீ நாம் துதிக்கிற, நான் செபிக்கிற, நம்ம வேண்டப்படுகிற தெய்வம் நமக்கு என்ன வைத்து போயிருக்கிறது, இந்த வருஷம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது, எப்படி இந்த சரப்படிவனு கிடைத்தது, எப்படி இந்த முத்திரை முகத்தில் இந்த மனுஷனு போடப்பட்டது. ஆமேன். இதையெல்லாம் நம்ம சிந்தித்து விடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கிடைச்சிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆண்டவர் நம்மளை உயர்த்தி இருக்காரு. இப்போ மேன்மையா உலகத்தில் ராஜரீகத்தை வம்சம் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அப்போ இதை நம்ம காத்துக்கொள்ள என்ன செய்யணும்? இன்னும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கிட்டே சேரணும். ஜனங்களை நேசிக்கணும். நம்ம எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கணும். சரீரத்தை, ஆவி, ஆத்மா, சரியெல்லாம் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு அப்படின்னு விட்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது ஒரு காலம் சோதகோபுரம் பட்டணத்தை நீங்கள் பார்த்தீங்க. சோமகோபுரம் பட்டணத்தில் எங்கோ இருந்து 3 மனிதர் வந்தார்கள் என்றுதான் ஜனங்கள் நினைத்தார்கள். ஆனால் வந்த தேவ தூதர்கள். ஆனால் தேவ தூதன் என்று அறியாமலே, இறை தூதன் என்று அறியாமலே, இறைவனே வந்து நிற்கிறார் என்று அறியாமலே அவனுக்கு விரோதமாக ஜனங்கள் கலகம் பண்ணி அந்த மனுஷனை அழிக்கும்படிக்கு அவர்களை வந்து நிற்கிறாங்க. எடு லோத்தே அப்படின்னு. ஆனால் லோத்து தனக்கு சொந்த பிள்ளைகளை அவர்களுக்கு முன்பாய் தாரவார்க்க நின்றபோது கூட அதையெல்லாம் வேண்டாதவர்களாக வந்தவர்களே எனக்கு கொடு, நாங்கள் சீரழிக்க வேண்டும், சின்னாபின்னப்படுத்த வேண்டும் என்று சொன்னபோது எவ்வளவு கோபம், ஆண்டவருடைய கோபம் வந்து விட்டது பார்த்தீங்களா? உடனே பார்த்தா இனி வச்சால் பத்தாது என்று சொல்லி அவர்களை தூக்கி வெளியே தள்ளி கர்த்தர் நியாயம் விசாரிக்கார். இப்ப லோத்துவை ஆசீர்வதிக்க வேண்டும், லோத்துவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது முக்கியம் இல்லை ஆண்டவருக்கு. யார் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்ப லோத்து கூட இருக்காரு. லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆபிரகாம் விசுவாச உரியா இருக்கிறவன். ஆனால் கண்டிப்பா லோத்துக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் உண்மை உள்ளவனாக இருந்தாலும் விசுவாசத்தில் குறைவுள்ளவனாக இருக்கலாம். ஆண்டவருக்கு விசுவாசத்தில் குறைவுள்ளவனாக இருக்கலாம். கரெக்டாக தெரியுது பாருங்க. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் லோத்துக்கு இருக்கு. நண்பர்களாக இருந்தனால தான். இவரோட இருக்கும் வரைக்கும் தான் ஆபிரகாமுடைய வாக்குத்தம் லோத்துக்கு நிற்கும். லோத்தை விட்டு பிரிஞ்சா ஆபிரகாமுக்கு வாக்குத்தம் லோத்துக்கு வராது. அதான் கவனித்துக்கிடுங்க. ஒரு ஊழியக்காரோட இருந்தால் அந்த ஊழியக்காரோட நிலநிக்கணும். அப்போதான் உங்களுக்கு அந்த அதிகாரமும் கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் நிற்கும். அந்த ஊழியத்தை விட்டு, அந்த ஊழியக்காரரை விட்டு, அந்த விசுவாச வாழ்க்கையை விட்டு, அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனால் கண்டிப்பாக அது மாறத்தான் செய்யும். ஒரு தகப்பனார், ஒரு முதிர் வயது உள்ள தாயார், அதற்கு அவனுக்கு ஒரு பிள்ளை, இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி, இல்லை ஒரு தாய், இல்லை ஒரு ஊழியக்காரங்க கூட உள்ளவங்க யாராலும் சரி, அவங்க சில நேரத்தில் பிரிஞ்சு போகிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஊழியத்துக்கு இல்லை அந்த குடும்பத்துக்கு சீர்கேடு உண்டாகும். ஆமீன். சில நேரத்தில் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் ஆசீர்வாதம் மகிமையாக எழும்பும். இப்படி பல விதமான காரியங்கள் இருக்கிறது. அதுதான் இந்த வருஷம் நீங்கள் காணணும். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற உண்மையான காரியம். சில வயசான தாய்மார குடும்பத்தை சில வெறுப்பாங்க.
இந்த வயசான இவர் சாக மாட்டாரா, இவர் இந்த அம்மா சாகாதா அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. இந்த மனுஷன் பிரிஞ்சு போக மாட்டார்னா அப்படின்னு. ஒரு காலம் எதையும் ஆண்டவர் கொடுத்த உறவை, ஆண்டவர் கொடுத்த நன்மையை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பாரமாக நினைக்கக்கூடாது. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். நல்லதை பெற்றுக்கொள்கிற நம்ம தீயவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் கர்த்தர் நம்ம நியாயத்தீர்ப்பு நாளில் முத்திரை மோதிரமாக போட்டு இந்த உலகத்தில் நம்மளை உயர்த்திட்டபடி இல்லையா நமக்கு நான் சாட்சியாக சொல்லிட்டு இருக்கிறேன், அனுபவிச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். தூக்கி வெளியே அனுப்பிச்சிருவார். நீ இந்த தேவராஜ்யத்துக்குள்ள இருக்காத, வெளியே போன. நேற்றை நாங்கள் சபையில் செய்தி கொடுத்து இருக்கும்போது நான் ஒரு கேள்வியை கேட்டேன். பரலோகராஜ்யத்தில் எது சபை, சபை எது ஏதேன் தோற்றம். அதுதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சபையில் ஏதேன் தோற்றம்தான். அங்கே ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாக தூக்கி வெளியே தள்ளிடுறாரு. ஆமேன். நல்லா கவனிங்க. வார்த்தை கீழ்ப்படியாமல் அவங்க சுயமானதை செய்யும்போது அம்மை சாபத்துக்குட்பட்டு வெளியே போய் அது காவலை வைக்கிறார். ஆனால் அது கீழ்ப்படாமல் போகிற ஆலோசனை கொடுத்த சர்ப்பம் எங்கே இருக்குது? அது எந்த இடத்துல தான் இருக்குது? அந்த ஏதோ தோட்டத்துக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை சமைக்கலான்னு கேட்டேன். அப்போ எந்த இடத்துல ஒற்றுமை இருக்குதோ, எந்த இடத்துல போராட்டம் இருக்கிறோம், எந்த இடத்துல யுத்தம் இருக்கிறோம், எந்த இடத்துல உங்களுக்கு கலக்கை இருக்கு, அந்த இடத்துல உங்களை முயற்சியும் இருக்கு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைங்க, வியாதி என்று, பலவீனம் என்று, போராட்டம் என்று விசுவாச வாழ்க்கையை விட்டு வழிவிலகி போகக்கூடாது. பரலோக ராஜ்யம் என்பது பலவந்தப்படுத்தப்படுகிறது. பலவந்தப்படுத்தப்படுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். கஷ்டமோ நஷ்டமோ துக்கமோ பாடு நிந்தனையோ அவமானமோ தூசணமோ எது வந்தாலும் அப்படியே பற்றி பிடிச்சிக்கணும். ஆண்டோருக்காக நான் எதையும் செய்வேன். அதான் பலவந்தப்படுத்துறது. ஆமேன், ஆமேன். அதைத்தான் இந்த மனுஷன் யோசேப்பு செய்த நிமித்தம் ஆமேன் விளக்கிற கனியை, விளக்கிற காரியத்தை புரிக்க மாட்டேன் சொன்ன நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு முத்திரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக, அதிகாரப்படுத்தப்பட்ட மனுஷனாக அவர் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் உயர்த்தப்பட காரணமாக. அல்லேலூயா. எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை, நியாயத்தீர்ப்பு நாள் வந்திருக்கிறது. கொடுக்கப்பட்ட நன்மையை, கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உண்மையாக இருங்க. கொஞ்சம் நன்மையாக இருக்கலாம், கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கலாம். அதில் என்ன செய்ய நீங்கள் நிருற்சாகமாக நிற்கக்கூட. இந்த நன்மையை கொண்டு, இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன் என்று, பெரிய நன்மையை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சந்தோஷத்தோடு ஓடுகிற ஓட்டத்தை ஓடும்போது கர்த்தர் பெரிய ஆளாக்குவார். உண்மை, அங்கெல்லாம் உண்மை இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பதிவு நன்மை பெற முடியும். என்ன தெய்வ பிள்ளைகளே, நாம் ஒரு காலம் சோர்ந்து போகக்கூடாது. நான் வேற கிடைக்கும், இல்லை எல்லாரும் கிடைச்சிட்டு எனக்கு கிடைக்கல கிடைக்கும். நான் விசுவாசிக்கிறேன், கிடைக்கும். நேற்றாலும் கிடைக்கும். நானே சாட்சிகளாக கிடைக்கன்னு சொல்லியே நான் சாதிச்சிருக்கிறேன். அநேக சாட்சிகளை நம்ம ஊழியத்திலே பார்க்க முடியும். இயேசுவோட ஊழியத்தில் எதெல்லாம் இல்லைன்னு நான் சாதிச்சிட்டு இருக்கேனோ எல்லாமே நடந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கிறது. அல்லேலூயா. மேக்சிமம் நான் எவ்வளோ மருத்துவங்கள்
நடக்க இந்த வியாதி இல்லைன்னு சொன்னால் அது இல்லை தான். அவ்வளோ பிடிச்சி கற்று பாருங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஐயோ இது இந்த வியாதி இல்லை, கடைசி இந்த வியாதின்னு சொல்லி மறு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கூட நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். நீங்கள் சொன்னது என் பார்த்து வந்துருச்சு. முடிவு விசுவாசத்தில் முடிவு தேவ வார்த்தைக்கு தான். அது எங்கே உடைத்த நிஜம் நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாளில் ஒரு தகப்பனார் எங்கள் உழைத்த ஒரு சகோதரி அவர் சொன்னாங்க, எங்கள் மாமாவுக்கு என்னெல்லாமோ வியாதி இருக்குன்னு சொல்லி மருத்துவமனையில் செக்கப்புக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. சொல்லிட்டாங்களா இந்த வியாதியாக்குன்னு. நான் இங்கே இருந்துக்கிட்டு சொன்ன மக்களே, ஆண்டவர் சொல்கிறாரு அந்த வியாதி அந்த மனுஷனுக்கு கிடையாது. அந்த மனுஷன் வெத்தலை பார்க்க போடுறது நிமித்தம் என்னென்ன காரியம்னு சொல்லி ஆவியான பேசிகிட்டு இருக்காரு. அந்த மனுஷனை சரியாக நடக்க சொல்ல அப்படின்னு, அது இப்போ சொல்ல அப்படின்னு. பாருங்க, பல செக்கப் நடந்துச்சு. பல செக்கப்பெல்லாம் பண்ணி முடிச்சு ரிசல்ட் எப்படி வருதுன்னா, ஆமே நான் எதை சொன்னேனோ அந்த காரியம் தான் சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு இடையில எவ்வளோ போராட்டம். 2-3 முறை செக் பண்ணி அதான் சொல்லி அந்த மனுஷன் பயந்து ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன். அவன் இந்த பிள்ளைகளை அறிஞ்சவங்க. ஆமீன். ஆனால் ஆண்டோடைய விசுவாச வார்த்தை, உங்களுடைய விசுவாச வார்த்தை சொல்லுங்க. ஆபிரகாம் அதுதான் பெரிய நன்மையை பெற்றாரு. யோசேப்போட வாழ்க்கையில் அதுதான் முத்திரிக்கப்பட்ட மனுஷனாக மாற முடிச்சு. என்ன தேவ பிள்ளைகளை, முத்திரிக்கப்பட்ட ஒரு மகனாக முத்திரை மோதிரத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளையாக நீங்கள் மாறினீங்கன்னா விசுவாசத்தை வல்லவராக இருக்கணும். ஆமீன். அதான் நியாய தீர்ப்பு. ஒளிவு பரியந்த நிலைத்திருக்கிறவன் பாருங்க. அது நல்லா அந்த வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா தெரியும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சரியான நேரத்தில் தான் கற்று முடிவு தெரிய வரும். முத்திரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக ஒன்றுங்களை மாற்ற போகிறார். நீங்கள் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு தீர்த்திருக்கலாம். இது என்ன வியாதி, நீ விசுவத்தை இருக்கிற பிள்ளைகளை பார்த்து கற்று சொல்கிறார். நீங்கள் சொல்லணும் இந்த வியாதி எனக்கு வர முடியாது, ஏன்னா நான் ஆண்டோடைய பிள்ளை. இந்த சரத்தை கற்று தங்குகிறார். என்னுடைய சரத்தை கற்றுடையது, அவருக்குடைய பந்தியில் நான் இருக்கிறேன். இந்த வியாதியை தொட முடியாது. அந்த விசுவாசம் இருக்கணும். கடைசியில் நல்ல போப்பு தான். விசை தரத்தை ஏறி இருக்கு. இல்லை இந்த இந்த விசைய சரத்தை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை. இது கர்த்தருடைய பந்தியை உட்கொள்கிற மோடி. இது முன்ன மோடி வந்து கர்த்தருடைய மோடி. அவருடைய இரத்தத்தை சரீரமும் இதுக்குள்ள பாய்கிறது. இதில் விஷம் பாயுமோ? விசுவாசம் உலகில் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே தேவப்படுகிற ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தர் நிச்சயம் தீர்த்து உங்களை உயர்த்த போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நியாய தீர்ப்பை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. முடிவு ஒரு முத்திரை பதிக்கப்பட்ட ஜனமாக மாற்றுவேன் என்று சொல்லி யோசேப்புடைய அனுபவத்தை இந்த வசனம் மூலமாய் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த தெய்வ மனுஷனை போல எங்கள் இயேசுவின் சாயலை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாகும் இவர்கள் வாழும்படிக்கு கிரியை செய்யும். விசுவாசத்தில் ஓட்டத்தில் தொடங்கி முடிக்க கிருபையை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நியாய தீர்ப்பு நாளில் சோர்ந்து போகாதபடிக்கு, உலகத்தில் மத்தியில் சோர்ந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே நான் நிதானிக்காமல் பேசிவிட்டேன் என்று, நிதானிக்காத மதியலான காரியத்தை செய்து விட்டேன் என்று
கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரே பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாக கற்றை கிரியை செய்யுங்கப்பா. அந்த காலம் நெருங்கி வரும்படிக்கு அப்படி இறக்கச்சி செய்தது தவறு என்று உணர்வடையத்தக்கதா உணர்வினாவியை கட்டளையிடுவீரா. நீ செய்தது தவறு, நீ செய்தது தவறு என்று சொல்லி உணர்த்தி தேவ மனுஷர் மூலமாய் தேவ பிள்ளைகள் மூலமாய் அவன் கல்லிந்து அப்புறப்படுத்தி ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்து முடிவு தெரிஞ்சு ஆனாலும் இதோடு நீ ஐந்தீர்த்து உம்முடைய கிருபை நிலைத்து அப்பனே இருக்குச்சு. இயேசு நாம் மட்டுமே விரட்டும், ஆசீர்வதியும் கனப்படுத்தும், நன்மை கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கும் தக்கதாய் அப்பனே. எதையை குற்றப்படுத்தி நிற்காதபடி, குறை சொல்லி நிற்காதபடி எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக்கோ, எங்களை பாதுகாத்துக்கொள், பிரசங்கிக்கிறவனை பாதுகாத்துக்கொள், வார்த்தைகளை கேட்கிறவர்களை பாதுகாத்துக்கொள், அதுபடி செய்கிற ஜனங்களை பாதுகாத்துக்கொள். குற்றவாளி என்று யாரையும் தீர்க்காதபடிக்கு ஆண்டவரே என் இயேசு எப்படியோ அப்படி தேசத்தில் மகிழ்ந்துகள் கூற கற்றுக்கிறீர்கள். குற்றங்கள் குறைகளெல்லாம் மன்னி எல்லா மந்திர சூரிய சக்தியில் அடிக்கப்பட்டு போகணும். எதுவும் மேற்கொள்ளக்கூடாது. ஓமகண்டங்கள் தள்ள வேண்டும் என்று நிற்கிற வலி சர்ப்பங்கள் எரிக்கிற தகவல் நாமத்து சேர்ந்து போகலை கற்று நாம் மட்டுமே பலப்படுத்து. நல்ல பிதாவே, ஆமென். என்ன தேவைப்படுகிற நாளைக்கும் வாங்க. நியாயத்தீர்ப்பின் செய்தி அடுத்ததாக காத்திருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.